ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சோளக்கருது தோலை எப்படி வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் வீட்டுக்கு அழகு பொருளாகவும் மாத்துறேன்னு 2 சூப்பரான ஐடியாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். இது மாதிரி தோலை நான் மெலிசா பிச்சு வச்சுக்கிறேன். நான் 2 சோளக்கருதோட தோல் எடுத்திருக்கேன். இது மாதிரி எல்லாத்தையும் இது மாதிரி நான் மெலிசா பிச்சு வச்சுக்கிறேன். இப்போ இந்த மொத்தத்துக்கு நீங்க எடுத்துட்டு இந்த ஓரத்துல நூலை வச்சு நல்லா டைட்டா கட்டி நாட் போட்டுருணும். நல்லா டைட்டா கட்டிக்கணும். இப்போ இது 3 பார்ட்டா பிரிச்சு நார்மலா நம்ம ஜடை எப்படி பின்னுவோமோ அதே மாதிரியே பின்னிட்டு வரணும். நார்மலா எப்படி நம்ம ஜடை பின்னுறோமோ அதே மாதிரி தான் நீங்க பின்னிட்டு வரணும். இதே மாதிரி பின்னல் போட்டுட்டே வரணும். நல்லா டைட்டா போடணும், அப்பதான் கேப் இல்லாம இருக்கும். அதனால நல்லா டைட்டா போட்டுக்கோங்க. இப்போ இது மாதிரி முடிகிற ஸ்டேஜ்ல இன்னும் எக்ஸ்ட்ரா தோலை நம்ம ஆட் பண்ணி லென்த்தா போட்டுட்டே வரணும். இப்போ கொஞ்சமா இருக்கிற இதுல இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா தோலை ஆட் பண்ணிட்டு, இப்போ இங்க கொஞ்சமா இருக்கு. இப்போ நான் இங்க எக்ஸ்ட்ரா தோலை ஆட் பண்ணிட்டு நான் மறுபடியும் பின்னலை கண்டினியூ பண்ணுவேன். இது மாதிரி பத்தாம போகிற ஸ்டேஜ்ல நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி மறுபடியும் கண்டினியூவா பின்னல் லென்த்தா பின்னிட்டு வரணும். நல்லா டைட்டா பின்னுங்க, கேப் இல்லாம, அப்பதான் நீட்டா இருக்கும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நான் லென்த்தா பின்னிட்டு இது மாதிரி பின்னதுக்கு அப்புறம் இங்க கடைசியா நான் இதுல நாட் போட்டுறேன். அப்பதான் அந்த பின்னல் அவராம இருக்கும். இது மாதிரி எல்லா தோலையும் பின்னி வச்சுக்கோங்க. இப்ப இந்த நீட்டிட்டு இருக்க தோலெல்லாம் கட் பண்ணிடணும். இந்த எக்ஸ்ட்ரா நீட்டிட்டு இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டாதான் அசிங்கமா இருக்காது. இது மாதிரி நான் 2 பின்னி வச்சிருக்கேன். இப்போ இத இப்படி சுத்தி நம்ம தையல் போட்டுட்டு வரணும். இப்படி நல்லா டைட்டா நீங்க சுத்திக்கோங்க. எவ்வளவு தூரம் நீங்க டைட்டா சுத்துறீங்களோ அவ்வளவு தூரம் கேப் இல்லாம இருக்கும். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நல்லா நூலை டைட்டா பிடிச்சு இழுத்தீங்கன்னா தான் கேப் இல்லாம இருக்கும். நல்லா டைட்டா சுத்தி ஸ்டிச்சையும் நல்லா டைட்டா போட்டுக்கோங்க. இதே மாதிரி பின்னலை ஃபிளாட்டா வச்சு சுத்தி சுத்தி தையல் போட்டுட்டே வரணும். தையல் போடும்போது கிட்ட கிட்ட போடுங்க, தள்ளி தள்ளி போடாதீங்க. கிட்ட கிட்ட போட்டாதான் பார்க்க கேப் இல்லாம இருக்கும், பார்க்க லுக்காவும் இருக்கும், ஸ்ட்ராங்காவும் இருக்கும். இப்போ எனக்கு நடுவில் கேப் தெரியுது. அதை நான் ஸ்டார்டிங்லேயே டைட்டாக பண்ணியிருந்தேன்னா அந்த கேப் இருக்காது. நான் எக்ஸ்ட்ரா அதில் மறுபடியும் தோல் வச்சு நான் மறுபடியும் ஸ்டிச் பண்ணேன். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே டைட்டாக பின்னிட்டிங்கன்னா அந்த கேப் தெரியாது. இதே மாதிரி நான் ஃபுல்லுத்தையும் ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிட்டேன். கடைசியாக முடிக்கும் போது நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிச்சாச்சு.
இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுல சூடான பாத்திரம் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணீங்கன்னா சூடான பாத்திரம் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இது இன்னும் நல்லா பெருசா பண்ணீங்கன்னா டோர் மேட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக்ல டோர் மேட் இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட எவ்வளோ தோல் இருக்கோ அதுக்கு தகுந்தபடி நம்ம பெருசா செஞ்சுக்கலாம். செகண்ட் ஐடியா பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருந்ததுல இன்னொரு லேயர் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண போறேன். இது எப்படி ஆட் பண்ணுன்னா, ஃபிளாட்டா வந்து ஸ்டிச் பண்ணாம கொஞ்சம் மேலே ஏந்தின மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணும். இந்த லேயர் வந்து இப்படி ஃபிளாட்டா வச்சு ஸ்டிச் பண்ணாம மேலே கொஞ்சம் தூக்குன மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணும். இதையும் நல்லா டைட்டா கிட்ட கிட்ட ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்டிச் பண்ணும்போதே ஊசி வந்து மேல பார்த்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த லேயர் வந்து ஏந்தின மாதிரி வந்துடும். நூலை நல்லா டைட்டா இழுத்து இழுத்து ஸ்டிச் பண்ணீங்கன்னா தான் இறுக்கமா இருக்கும், இல்லைன்னா கேப் விழுகும். இதே மாதிரி சுத்தி வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். இங்க பாருங்க, இந்த லேயர் ஏந்திர மாதிரி இருக்கு. இதே மாதிரி சுத்தி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். மேலே எத்தனை ஸ்டெப் வேணா நீங்க வச்சு சுத்தி தையல் போட்டுக்கலாம். ஃப்ளாட்டா வைக்காம இந்த லேயர் வந்து மேலே பார்த்த மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இப்போ பாருங்க, இது பேஸ்கெட் மாதிரி இருக்கு. இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணோம்னா இல்ல வெஜிடபிள்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதேவே பவுல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஐடியா தான். இப்போ இதை ஹேண்டில் மாதிரி இப்படி வச்சு ஸ்டிச் பண்ண போறேன். குட்டி ஃப்ளவர் பேஸ்கெட் மாதிரி ஸ்டிச் பண்ண போறேன். இப்போ இங்க முடிச்சதுல இங்க வந்து நாட் போட்டுக்கணும். இந்த முடிச்ச இடத்துல வந்து நாட் போட்டுக்கோங்க. இப்போ இதோட ஜாயின் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து இந்த ஹேண்டிலுக்கு வந்து தனியா பின்னி ஜாயின் பண்ணீங்கன்னா இன்னும் பார்க்க லுக்கா இருக்கும். இது மாதிரி கண்டினியூவா பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி பண்ணிட்டு ஹேண்டிலுக்கு மட்டும் தனியா பின்னி ஜாயின் பண்ணீங்கன்னா இன்னும் லுக்கா இருக்கும். என்கிட்ட தோல் கம்மியா இருந்தனால நான் அதை அப்படியே வந்து ஹேண்டில் மாதிரி வச்சுட்டேன். ஸோ ஹேண்டிலுக்கு வந்து நீங்க தனியா பின்னி ஜாயின் பண்ணீங்கன்னா இன்னும் லுக்கா இருக்கும். உங்கள்கிட்ட நிறைய தோல் இருந்துச்சுன்னா இன்னும் பெரிய பேஸ்கெட் பண்ணலாம். இது மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த தோலெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது அழகுக்காக சும்மா நான் வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது மாதிரி கிளாத்தில் இது மாதிரி பண்ணிவிட்டு நான் ஒட்டிப்பேன். இது சும்மா அழகுக்கு தான், இது ஆப்ஷனல் தான். இது மாதிரி பண்ணிவிட்டு இதை பேஸ்கெட்டில் ஒட்டிக்கணும். இந்த குட்டி பேஸ்கெட் வீட்டுக்கு அழகு பொருளாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு.
இதே இது கொஞ்சம் பெருசாக பண்ணோம்னா நம்ம வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் நான் வீடியோவாக போடுறேன். இதை வீட்டுக்கு அழகு பொருளாக யூஸ் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கற கூட இதுக்குள்ளே சாக்லேட் வச்சு கொடுத்தா இன்னும் அழகாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.